இந்த காலையிலிருந்து. என்னுடைய பெயர் புவனேஸ்வரி. நான் கோலார் கங்கவயலிருந்து வந்திருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஊடுருவு பெண்கள் சந்திப்பில் எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நான் இந்த பெண்கள் கூடுகையில ஒரு கவிதையை வாசிக்கணும். நான் எங்க சென்றாலும் நிறைய கவிதை எழுதுவேன், ஆனா அதை வெளியே கொண்டு வருவேன். ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு எனக்குள்ளாகவே நான் ஒரு பெண்களை முக்கியப்படுத்தி மையப்படுத்தி அந்த சந்திப்புக்கு போகிறோம். அப்போ அதுக்கு ஒரு கவிதையோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கவிதை எழுதிட்டு கொண்டு வந்திருக்கேன். ஊடுருவு பெண்ணிலை சந்திப்பில் கவிதை வரிகள். ஊடுருவு பெண்ணிலை சந்திப்பில் கவிதை வரிகள். பன்னெடுத்து பாட வேண்டும் என்று பாரதி நினைத்தார். தேன் சொட்டும் செந்தமிழ் சொற்களாலே மாதத்தம் இழிவுபடுத்தும் மடமையை கொளுத்துவோம் என்றுரைத்தார். பன்னெடுத்து பாட வேண்டும் என்று பாரதி நினைத்தார். தேன் சொட்டும் செந்தமிழ் சொற்களாலே மாதத்தம் இழிவுபடுத்தும் மடமையை கொளுத்துவோம் என்றுரைத்தார். நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் உணர்வுண்டு பெண்ணே, நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் உணர்வுண்டு. ஒரு துளி உதிரத்தை ஒரு உருவமாய் மாற்றி ஒரு உயிர் தந்த தாழ்மை என்ற பெண்மையே. ஒரு துளி உதிரத்தை ஒரு உருவமாய் மாற்றி ஒரு உயிர் தந்த தாழ்மை என்ற பெண்மையே. வானத்தை அளப்பார், வந்தவரை பசியாற்றுவார். வங்கமென்றார் சிங்கமென்று சீருவார். வானத்தை அளப்பார், வந்தவரை பசியாற்றுவார். வங்கமென்றார் சிங்கமென்று சீருவார். ஒரு ஆணின் உயர்வுக்கு பின்னால் பெண் என்பது அன்று. ஒரு ஆணின் உயர்வுக்கு பின்னால் பெண் என்பது அன்று. ஆனால் ஆணுக்கு பெண் நிகரானவர் என்பது இன்று. ஆனால் ஆணுக்கு பெண் நிகரானவர் என்பது இன்று. பெண்களுக்கு எதிராக ஏற்படும் வன்கொடுமையை வேரோடு பிடிக்கும் நாள்தான் இந்நாள். பெண்களுக்கு எதிராக ஏற்படும் வன்கொடுமையை வேரோடு பிடிக்கும் நாள்தான் இந்நாள். சிலந்தி வலை போல சின்ன சிறார்களின் பெண்மையை சிதைக்கும் சீர்கெட்ட மாநிலரே. சிலந்தி வலை போல சின்ன சிறார்களின் பெண்மையை சிதைக்கும் சீர்கெட்ட மாநிலரே. கண்மணி போல உள்ள அவர்கள் கண்ணியத்தை கலைக்கிறாரே. கண்மணி போல உள்ள அவர்கள் கண்ணியத்தை கலைக்கிறாரே. பெண்ணே, பேதமையை விடு, பயத்தை விடு. பாங்கம் செய்பவர்களுக்கு சிங்கம் போல பதிலடி. பெண்ணே, பேதமையை விடு, பயத்தை விடு. பங்கம் செய்பவர்களுக்கு சிங்கம் போல பதிலடி கொடு. பெண்ணே, விளம்பர பலகையாய் நீ இருக்க விரும்புகிறவர்கள் பல உண்டு. ஆம் பெண்ணே, விளம்பர பலகையாய் நீ இருக்க விரும்புகிறவர்கள் பலர் உண்டு. பெண்ணே, நீயும் ஒரு ஏணி, எப்பொழுதுமே ஏற்றற்கான. பெண்ணே, நீயும் ஒரு ஏணிதான், எப்பொழுதுமே ஏற்றற்கான. ஏற்றளவில் இருந்ததெல்லாம் இன்று புறையோடி செல்லட்டும். ஏற்றளவில் இருந்ததெல்லாம் இன்று புறையோடி செல்லட்டும். அன்புக்கு ஒரு அன்னை தெரேசா, ஆட்சிக்கு ஒரு ஜான்சி ராணி, விண்வெளிக்கு ஒரு கல்பனா சால்வா, ஓட்ட பந்தயத்திற்கு ஒரு பி.டி. உஷா. அன்புக்கு அன்னை தெரேசா, ஆட்சிக்கு ஒரு ஜான்சி ராணி, விண்வெளிக்கு ஒரு கல்பனா சால்வா, ஓட்ட பந்தயத்திற்கு ஒரு பி.டி. உஷா. குனிந்த நடையும் கும்மி நொந்ததும் போய் போர் வீரனின் சீருடை அணிந்து புறப்படும் புறாக்கள் அல்லவோ பெண்கள். குனிந்த நடையும் கும்மி நொந்ததும் போய் போர் வீரனின் சீருடை அணிந்து புறப்படும் புறாக்கள் அல்லவோ பெண்கள். பெண்கள் தின விழாவில் வீரம், அரண், ஆளுமை, கலை, பொருளீட்டல், வரலாறு படைக்கும் பாச பறவைகள் தான் பெண்கள், இந்நாட்டின் கண்கள். பெண்கள் தின விழாவில் வீரம், அரண், ஆளுமை, கலை, காவியம், பொருளீட்டல், வரலாறு படைக்கும் பாச பறவைகள் தான் பெண்கள், இந்நாட்டின் கண்கள். இவர் தங்க மகள் புவனேஸ்வரி. ஆனா நான் பேசும்போது மிகவும் சைலண்டா
என்ன அப்படின்னு சொன்னா, தங்கவேலை குறித்து ஒரு அறிமுகம் உங்களிடத்துல இந்த நாளில நான் பதிவிட விரும்புகிறேன். கோலார் தங்கவேல் கர்நாடக மாநிலத்துல இருக்கிறது. ஆனா அந்த கர்நாடக மாநிலம் என்று சொல்லப்படும் போதும் அது ஒரு குட்டி தமிழ்நாடு. அங்க எல்லா தமிழர்கள் தான் வசிக்கிறாங்க, தமிழ் மக்கள் தான் அங்க இருக்கிறோம். ஆனா அந்த கோலார் தங்கவயல் என்ற பெயர் எப்படி வந்ததுன்னா, கோலாலன் என்ற கங்கை மன்னன் ஆட்சி செய்த அந்த காலத்துல அந்த கோலாலன் என்ற பெயரினாலதான் பிரிட்டிஷ் ஆட்சி வந்த பிறகு அவர்கள் நாவில அந்த தமிழ் சொல் வரவில்லை. அதனால கோலார் என்று அவங்க சொல்லி அப்படியே மாத்திட்டாங்க அந்த பெயரை. அந்த கோலார் தங்கவயல்ல முதல்ல எப்படியா அந்த தங்கம் கிடைத்தது, ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் வரலாறு சொல்லிட்டு பெண்களுடைய நிலைமை எப்படி அந்த இடத்துல இருக்கிறது, பெண்கள் எப்படியா அங்க இருக்கிறாங்க, அதை குறிச்சு ஒரு இடத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துல பதிவிட விரும்புகிறேன். என்ன என்று பார்க்கும்போது, தங்கவயல் தங்கம் நிறைய இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுதோ தங்கவயலா இல்லை. முதல்ல அந்த கோலார் கங்கை அந்த சோழ மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. திரும்ப ஒரு 3-4 மன்னர்கள் ஆட்சி செஞ்ச அந்த நாட்கள்ல எல்லாம் தமிழர்கள் தான். ஏற்கனவே சங்க காலத்துல இருந்த தமிழர்கள் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அந்த நாட்களில அதிகமான அந்த தங்கம் அங்க கிடைக்கிறது என்பதை அறிந்து திப்பு சுல்தான் காலத்துல தங்கம் எடுக்க அந்த இடத்துல செயல்பட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எடுக்கிற தங்கத்திற்கும் அதை விற்பனை செய்வதற்கும் சரியான வருமானம் இல்லாத அந்த இடத்துல அது சரியா அதை எடுக்க முடியாத சூழ்நிலைனால அவங்க எல்லாம் கைவிட்டாங்க. அதற்கு பிறகு ஜான் டெய்லர் என்பவர் தான் ஆங்கிலேயர் வந்து அந்த தங்கத்தை எடுக்க 10 கம்பெனி அந்த இடத்துல திரும்ப தங்கத்தை எடுக்க முயற்சி செய்து அவங்க எடுக்கிற தொழில்நுட்பத்திற்கும் அவங்க விற்கிற தங்கத்திற்கும் போதுமானபடி ஈடு செய்ய முடியாத இருந்ததுனால அவங்களால அதை சரியா நடத்த முடியாத சூழ்நிலையினால அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில பெண்களின் நிலைமை அந்த இடத்துல எப்படி இருந்ததுன்னா, அந்த இடத்துல வந்து தமிழர்கள் தான் அந்த தங்க சுரங்கத்துல போய் வேலை செய்ய முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆங்கிலேயர்கள் அவ்வளவு பலசாலிகள் அல்ல. தமிழர்கள் தான் அந்த இடத்துல தைரியமா இறங்கி தங்க சுரங்கத்துல வேலை செய்யணும். அதனால வேண்டி 6 தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வட ஆற்காடு பகுதியிலும், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சித்தூர், ஆந்திர பிரதேசம், கேரள மாநிலம், இந்த மாநிலத்துல இருந்தா தமிழர்கள் கொண்டு வந்து அந்த இடத்துல அவங்க தங்க சுரங்கத்துல வேலையாட்களா அமர்த்தப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க தங்கவர் என்ன அந்த கடினமான வேலைகளை செய்யும் போது அவங்களுக்கு சரியான கூலி எல்லாம் கிடைக்கிறதில்லை. இந்த சூழ்நிலையில அவருடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் அதிகமாக நசுக்கப்பட்டிருக்கிறது. 2001ல தங்கவயலின் புகழை 3 விஷயங்கள் நான் சொல்ல விரும்புறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, முதல்ல கோலார் தங்கவயலுக்கு இந்தியாவில 2வது இடத்து மின்சாரம் வழங்கப்பட்டது. 2வது இடம், அது ஒரு புகழ்ச்சி. நேரு அரசாங்க அந்த நாட்களில முதல் பிரதமரா இருந்த அந்த நாட்களில இந்திய தேசத்துல பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதுனால நேரு என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, உலக வங்கியிடம் போய் கடன் கேட்டிருக்காரு. கடன் கேட்கும் போது, நீங்க எதை வச்சு கடன் கேட்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லியிருக்காரு. நேரு என்ன சொன்னார்னா, கோலார் தங்கவயல் எங்களுக்கு இருக்கிறது, அதை வச்சு நீங்க கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருளாதாரத்தையே ஈடுபட்டும் அளவுக்கு தங்கவயலின் புகழ் அந்த நாட்கள்ல இருந்திருக்கு. அதை வச்சு அவர் தங்கவயல்ல இருந்து செயல்பட்டு அதற்கு பிறகு இது பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு ஒரு குட்டி இங்கிலாந்து என்று சொல்லப்படுகிறது தங்கவயல். இப்ப
அவர்கள் கடந்து வந்து 2001 தங்க சுரங்கம் போதுமான அதை எடுக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கும் விற்பதற்கும் சரியான திட்டமிடுதல் வராதபடி மூடப்பட்டது. அப்போ மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஒரு பிளாக் டே, ஒரு கருப்பு தினம் என்று அறிவிக்கப்படுது. அப்ப அந்த கோலார் தங்கவின் பெண்கள் நிலைமை என்ன என்று பார்க்கும்போது, இன்று ஒரு நாளைக்கு 25,000 பேர் தினம் பயணிகளாக பெங்களூர் பட்டணத்திற்கு சென்று வருகிறார்கள். பெண்களின் நிலைமையும் அதேதான். பெண்கள் கார்மெண்ட்ஸ் ஆயத்த ஆடை வேலைகளுக்கு சென்று வருகிறார்கள். அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகள் பெண்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு பொருளாதார அவங்களுடைய எக்கனாமிக் சோசியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்லாதபடி மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. மொழி பிரச்சனையும் பிறகு இன பிரச்சனையும் அந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்களால அந்த வாழ்வாதாரத்தை சரியான முறையில கொண்டு போக முடியாதபடி அவர்கள் இப்பொழுதும் அந்த இடத்துல மிகவும் அவருடைய சூழ்நிலை தாழ்ந்த ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறது. இதை நான் முக்கியமாக இடத்துல பதிவிட்டு என்னுடைய தங்கவழியின் சூழ்நிலை இப்படி இருக்கிறது. எனக்கு பிறகு வருகிற புலம்பெயர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தான் அந்த இடத்துல புலம்பெயர்ந்து மக்கள் இன்று வரை வாழ்கிறார்கள். நான் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு என்னுடைய கருத்தை நான் முடிக்கிறேன். நாங்கள் எங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் புலம்பெயர்ந்தவர்கள். நானும் அதுல ஏன் அப்படின்னு சொன்னா நான் வந்து 5வது ஜெனரேஷன், 5வது தலைமுறையா தங்கவழியில நான் இப்ப இருக்கிறேன். எனக்கு முன்பாக எங்க பாட்டி எங்க தாத்தா எல்லாரும் வந்து தங்கவழியில இப்படி புலம்பெயர்ந்தவர்கள் தான். ஆனாலும் சூழ்நிலையிலும் பொருளாதாரத்திலும் எல்லா விதத்திலும் ஒரு சமநிலையிலே இப்பொழுதும் அந்த வாழ்வாதாரத்தின் பிரச்சனை அந்த இடத்துல அதிகமா இருக்கிறது. மொழி பிரச்சனை இருக்கிறது. தமிழர்கள் என்ற மொழி பிரச்சனை, இன பிரச்சனை இருக்கிறது. இந்த விஷயத்தை நான் உங்க இடத்துல பதிவிட்டு எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்றேன். எங்களுடைய அந்த ஜெனரேஷன்ல நாங்க 5வது தலைமுறையா அந்த இடத்துல நாங்க இன்னும் வசித்து வருகிறோம். ஏன்னு சொன்னா அந்த தமிழ் ரத்தம் அந்த இடத்துல தமிழர்கள் என்ற அந்த அடிப்படையில் நாங்க அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாய்ப்பளித்தோடு நன்றி. மலேசியா வாழும் உழைக்கும் பெண்கள். இப்ப மலேசியா இல்லாத நாடுகளில் பெண்கள் உழைக்கலையா? இல்ல. உழைக்கும் நாடுகளில் இருக்கிற பெண்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லுங்க. ஒரு மாதிரி இருக்கு. வேற ஏதாவது பதில் இருக்கா? உழைக்கும் நாடுகளில் இருக்கிற பெண்களோட வாழ்க்கை நாட்டுக்கு நாடு மாறுபடுதா, ஒரே மாதிரி இருக்கா? மாறுபடுது. ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஒரு பதில் வந்தது. அப்படி இருக்கா? கரெக்ட். ஒரே மாதிரி தான் இருக்கு. நாட்டோட சூழல் வேகமா மாறி இருக்கலாம். ஆனா உழைக்கும் பெண்களோட ஊதியமும் அவங்க பண்ற செலவு பண்ற விதமும் அவங்களோட வாழ்க்கை முறையும் ஒரே மாதிரிதான் இருக்கு. எந்த பெண்ணுக்குமே தமா நீ சம்பாதிச்சுட்டு உன் காசை நீயே வச்சுக்கோ, உன் செலவை பார்த்துக்கோ, குடும்பத்தையும் உன்னையும் நான் பார்த்துக்கிறேன்னு எந்த நாளையும் சொல்றது. நம்ம செலவுகள் வந்து நம்ம சம்பாதிக்கிற காசு நாம என்ன பண்றோம், நம்மளுடைய பொருளாதாரத்தையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்துக்கும் பார்த்துக்கிட்டு இதுல ஏதாவது சேமிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறோம். மலேசியாவை பொறுத்துக்கிட்டீங்கன்னா மலேசியா வந்து விக்கிபீடியால நீங்க தேடினா சொர்ண பூமி அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்ணங்கள் பொழியிற போது அங்க நிலப்பொருள் நிறைய இருக்கு, காசு கொட்டுது. இந்தியாவில இருந்து மலேசியாவுக்கு வேலைக்கு போனா நம்ம ஒரே வருஷத்துல மச்சி வீடு கட்டி சொகுசு வாழலாம் அப்படிலாம் போட்டு கட்டிட்டு வருவாங்க. இங்கிருந்து போறவங்க இருக்கிற நண்பர்கள் கிட்ட எல்லாம் வசூல் பண்ணிட்டு
இந்திய பெண்கள் இருக்கிறாங்க. இது போக 40-50 இன பெண்கள் இருக்கிறாங்க. பரணக்கன் மாய்மொழியில பரணக்கன் சொல்லுவாங்க. பரணக்கன் அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் தகப்பனுக்கும் மலாய்க்காரருக்கும் பிறந்தது, ஒரு சீன அப்பாவுக்கும் ஒரு மலாய் பெண்ணுக்கும் பிறந்தது, அது பாபா நோனான்னு சொல்லுவாங்க. அதே போல மலாய் சமூகத்துக்கும் இந்திய சமூகத்துக்கும் அந்த காலத்துல பிறந்த ஒரு குடும்பத்தை வந்து மலாக்கன் செட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மலேசியாவில் 50க்கும் மேற்பட்ட பரணக்கன் இருக்காங்க. ஸோ அதுல இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் நம்ம தனித்தனியா பிரிச்சு அவங்களோட உழைப்பு எப்படி இருக்கு, அவங்களோட சம்பாத்தியம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, பெண்கள் இன்னமும் மலேசியாவில் சொத்து வாங்க முடியாத ஒரு சூழல்ல தான் இருக்காங்க. ஒரு குடும்பத்துல சொத்து அப்படின்னு வந்துட்டு அவங்க சம்பாத்தியத்தை வச்சு சொத்து வாங்க முடியுமா? முடியாது. ஒரு சிங்கிள் மதர் வீடு வாங்குறதுக்கு மலேசியாவில் முடியாத காரியம். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, எங்களோட அடிப்படை சம்பளம், ஒரு மாதத்தில அடிப்படை சம்பளம் என்பது எங்களுக்கு போன வருஷம் தான் வந்தது. அந்த போன வருஷம் எவ்வளவு வந்ததுன்னு கேட்டாக்கா 1500 ரிங்கிட். 1500 ரிங்கிட் என்றது அவங்களோட சேவை நிதி இதெல்லாம் விட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு 1000 சொச்சு நிற்கும். 1000 சொச்சு நிற்கிறதுல இப்ப இன்டர்நெட் காசு 100 ரிங்கிட் மேல வந்துருக்கு. அது ஒரு அடிப்படை தேவைப்படுது. இந்த கொரோனா காலத்துல இருந்து ஒரு ஸ்மார்ட் போன், அதுக்கு இன்டர்நெட் என்றது முக்கியமான தேவை, அடிப்படை தேவைன்றது. நம்ம காலையில எழுந்திருச்சு பல்லு தேய்க்கிறமோ இல்லையோ முதல் டாட்டா ஆன் பண்ணிடும் இல்லையா? அதுக்கு ஒரு 100 ரிங்கிட் அவசியமா தேவைப்படுது. ஒரு முதல் செலவு. இரண்டாவது செலவுன்னு பார்த்தாக்கா போக்குவரத்து செலவு. இங்கேயாவது தமிழ்நாட்டில் வந்து பக்கத்துல போயிட்டு வர்றதுக்கு இலவசமா கொடுத்தாங்க. எங்களுக்கு இலவச பஸ் இருக்கு. கோலாலம்பூர் வட்டாரத்துக்குள்ளேயே நம்ம அழகா ஸ்மார்ட்டா நம்ம வந்து பயணம் பண்ணமா கேள்வியே இலவசமா சுத்திட்டு வந்துடலாம். ஆனா அத்தனை பஸ்லயும் ஆண்கள் தான் டிரைவர் இருப்பாங்க, பெண்கள் இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஆண்கள் தான் முதல் இங்க உட்காந்துருவாங்க, முண்டி அடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் பரவாயில்ல, எழுதிட்டு மேலே இருக்கிறதுனால அவன் காலையில் புது நான் போய் ஓடிடுவேன். எல்லா பெண்களாலையும் அது செய்யணும். சரி, உழைக்கும் பெண்கள் வந்து உழைக்கும் பெண்களோட வாழ்வு தோட்டப்புறங்கள்ல இருக்கு. தோட்டப்புறத்துல ஒரு அடிப்படை சம்பளம் அந்த பெண்ணுக்கு எப்படி உதவியா இருக்கு. முதல்ல தோட்டம் இருக்கா மலேசியால அப்படின்னு முதல்ல பார்க்கணும். எங்க அப்பா அம்மா வாழ்ந்த காலம் முடிஞ்சு என் காலத்துல தோட்டமே இல்லாத. தோட்டம் என்பது வந்து இப்ப வந்து அந்நிய தொழிலாளர்கள் வாழ்கிற கூடமா மாறிடுச்சு மலேசியாவில். தோட்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. தோட்டங்கள் பெருநகரமாக மாற்றப்பட்டு விட்டது. தோட்டத்தில் வாழும் பெண்கள் வந்து பட்டணத்துக்கு வராங்க, இல்லாட்டி சிறிய பட்டணத்துக்கு வராங்க. பெருப்பட்டணம் என்பது கோலாலம்பூர், ஜோகூர் மாதிரியான பெரிய பட்டணங்கள். சின்ன பட்டணங்கள் என்பது பேரமாநிலத்துக்கு குட்டி குட்டி சின்ன டவுனுக்கு அந்த மாதிரி வந்துடுறாங்க. பூர்வக்குடி பெண்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இது ஒரு கேள்வி இருக்கு. மலேசியாவில் பூர்வக்குடி பெண்கள் என்பது பேசப்படாத ஒரு தளம். இப்பதான் பேசுறாங்க. பூர்வக்குடி பெண்களும் பூர்வக்குடியில இருக்கிற செயல்பாட்டு பெண்களும் இப்பதான் வெளியே வராங்க. ஏன்னா நமக்கு தெரியும், பூர்வக்குடி பெண்கள் நம்ம என்ன சொல்றோம், பூர்வக்குடி மத்திகள் வந்து வேதம் கிடையாது, பூர்வக்குடிகள் வந்து காட்டுல வந்து கிடைத்ததை எடுத்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்றோம். பூர்வக்குடிகள் மத்தியில பூர்வக்குடி கிராமங்கள்ல ஒரு 3 கிராமத்துக்கு மேல அவங்களோட பல நாள் தங்கியிருக்கேன். அந்த அடிப்படையில சொல்றேன், பூர்வக்குடி மத்திகளில் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. பூர்வக்குடி ஆண்கள் மத்தியில பெண்கள் வந்து ஒன்றாக சாப்பிட மாட்டாங்க, தனியா போய் அக்கறையில தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா நான் கேள்விப்பட்ட பூர்வக்குடி பெண்கள் வேறு. இது நம்ம அவங்க கிட்ட பேசக்குள்ளே இதுதான் எங்களுடைய கலாச்சாரம் அவங்கள வராங்க. ஒரு 50 ஆண்கள் பூர்வக்குடி ஆண்கள் மத்தியில நான் களப்பணிக்கு போய் நான் மட்டுமே அவங்க நடுவுல உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு அவங்களுக்கான அந்த ரிப்போர்ட் தயார் பண்ணிட்டு வந்திருக்கேன். என் கூட அவங்களோட மத்தியிலையும் சப்போர்ட் ஆகுது. அந்த பெண்களும் உழைக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்க, ஆண்களோட கடுமையா உழைக்கிறாங்க. நிலத்தை பயிர் செய்யறது அவங்கதான், வீட்டு வேலை செய்யறது அவங்கதான், பிள்ளை பத்துக்கிறது அவங்கதான். அவங்க பத்துக்கிற பிள்ளை கூட வீட்டுல தான் பத்துக்கணும், ஹாஸ்பிட்டல்லே பத்துக்க முடியாது. வீட்டுல பத்துக்குவாங்க. அவங்க குழந்தைங்களை வளர்க்கறதும் அவங்கதான், எல்லாமே அவங்கதான். பூர்வக்குடி பெண்களோட உழைப்பு, அவங்களோட சம்பாத்தியம், அவங்களோட வாழ்க்கை வந்து மலேசியாவோட ஒரு பேசா பொருளாவே இருக்கு. இப்பதான் பூர்வக்குடி பெண்களுமே கூட பேசுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப இல்லை. எனக்கு தெரிஞ்ச பூர்வக்குடியில இருக்கிற 18 இனக்குழுக்கள் இருக்கு. பூர்வக்குடி இனக்குழுக்கள்ல ஒரே ஒரு இனக்குழு ஒரு இனக்குழு பெண் மட்டும்தான் ஒரு செயற்பாட்டாளராக வெளியே வந்து அந்த பெண்ணுக்காக குரல் கொடுத்திருக்காங்க. ஆனாலுமே பூர்வக்குடிகள் செய்யக்கூடிய
அந்த மாதிரி சாப்பாட்டு கடைக்கு போற பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை. அது ஒரு பெரிய சப்ஜெக்டா பேசலாம். காலையில வந்து நம்மளுடைய தோழர் பேசிட்டு இருந்தாங்க, பள்ளிக்கூடங்கள்ல நடக்கிற நம்ம பெண்கள் மாணவர்கள் மத்தியில் நடக்கிற சமூக சீர்கேடுகளை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. வேலைக்கு போற பெண்களுக்கும் அது பூர்வக்குடி மத்தியில எங்களுக்கு நடக்கிற சீர்கேடுகளும் ஒரு தனி சப்ஜெக்டா நம்ம பேசலாம். அவங்களுடைய பணம் என்ன பண்ணுது, அவங்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைக்குதா அப்படி பார்த்துட்டோம். அது மிகப்பெரிய கேள்வி. இது போக படித்த பெண்கள் ஒரு ஆசிரியரா இருப்பாங்க, ஒரு அரசியல்ல இருப்பாங்க, என்ன மாதிரி பொது பணியில இருப்பாங்க. எங்களுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கு, என்னுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். என்னை வச்சு நீங்க இடம் கொடுப்பாங்க. இப்ப நான் இந்த மாதிரி ஒரு பயணத்துக்கு வரேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய சம்பளம் 2000க்கு குறையும். பயணத்துக்கான டிக்கெட்டு உங்களுக்கு தெரியும், ஒரு பயணத்துக்கான டிக்கெட்டு 1200 1300 வரும். என்னுடைய முதல் மாச சம்பளத்துல நான் டிக்கெட் வாங்கிக்கிறேன், மீதி இருக்கிற பணத்தை செலவுக்கு வச்சுருவேன். 2வது மாச சம்பளத்துல தான் நான் இதை பயணத்துக்கான செலவை மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு வந்துடுவேன். இப்போ உங்க வீட்டுக்காரர் கேட்க மாட்டாரு. ஏன் கேட்க மாட்டாரு? நான் கேட்டா சொல்ல மாட்டேன். அவருக்கு தெரியும் இவகிட்ட கேட்கறதுக்கு வந்து கேட்காம இருக்கலாம், நான் சொல்ல மாட்டேன். இப்போ வீட்டு செலவுகள் எப்படி அப்படின்னு பார்த்தாங்க, நான் ஒரு பில் கட்டுறேன், நீ ஒரு பில் கட்டுறேன், முடிஞ்சு. பெருநாள் வருதா, நான் இவ்வளவு காசு போடுறேன், நீ இவ்வளவு காசு போடுறேன். எனக்கு நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னாக்கா, நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் நண்பர்களா இருந்ததுனால என்னால சமாளிக்க முடியுது. இதுல வீட்டுக்கு பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணிருந்தோம், ஒன்னா நான் அவனை கொண்டிருப்பேன், நான் என்ன கொண்டிருப்பான், இதெல்லாம் நடந்திருக்கும். அதுக்கு நான் என்ன சொல்றேன், உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், சிங்கப்பூர்லயும் இதே கதை தாங்க, சிங்கப்பூர்லயும் இதே கதை தான், மலேசியாவிலும் இதே கதை தான், வெளிநாடுகளும் இதே கதை தான். எந்த பெண்ணுமே அவங்களுடைய ஊதியத்தை வந்து அவங்க சேர்த்து வைக்கிறதுக்கோ, ஒரு சொத்து வாங்குறதுக்கோ, அவங்க தன்னிச்சையா செலவு பண்ணிக்கிறதுக்கோ இல்லை. அது அவங்களாலே முடியல, அவங்க நினைச்சாலும் முடியுது. கொரோனா காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை இன்னும் அதிகமா நாங்கள் ஒரு வெள்ளிக்கு வாங்கின காய்கறிகள் எனக்கு ஒரு வெள்ளி இல்லை, 6 ரிங்கிட் 7 ரிங்கிட். நாங்கள் நினைச்சு வயிறார ஒரு நண்பர்களோடு போய் வயிறார ஏதாவது சாப்பிட்டு வரலான்னாக்கா அதுக்கு நம்ம 100 முறை யோசிக்க வேண்டியது இருக்கு. ஆண்கள் யோசிக்கிறது இல்லையா? ஆண்களும் இப்ப யோசிக்கிறாங்களா? இல்லைன்னு இல்லை. ஆனால் ஆண்கள் செலவு பண்றதுக்கு பெரிய நினைக்கிறது, மற்றது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால பெண்கள் வந்து அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு சேர்த்து இன்னும் 100 ஆண்டுக்கு சேர்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி அவங்களுக்காக யோசிக்க போறாங்கன்றதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கு. நான் இதோட என்னுடைய ஒரே முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். கொரோனா காலகட்டத்தில் பெண்களுக்கு நிறைய படிப்பினையை வந்து இந்த கொரோனா நம்மளுக்கு கொடுத்தது. அதில் வந்து எங்கள் நாட்டில் வந்து ஒரு பெண் ஒரு கவிதை எழுதினாங்க, 2 கவிதை எழுதினாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு கவிதை. ஏன்னா மலேசியாவில் சொன்னாங்க, மலேசியா இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில இருந்து வேலை செஞ்சாக்கா குடும்பத்தில் வந்து நல்லிணக்கம் பிறக்கும், குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் பிறக்கும், பிள்ளைகள் கொஞ்சம் அதிகமாக பிறக்க போறாங்க, சுபிச்சமா இருக்க போறாங்க. குடும்ப வன்முறை அங்கதான் அதிகரித்தது மலேசியாவை பொறுத்த வரைக்கும். டைவர்ஸ் கேஸ் அப்போதான் அதிகரித்தது. பெண்கள் வந்து வீட்டு விட்டு எங்கேயாவது ஓடிடலாமா அப்படின்னு யோசிச்ச காலம். ஏன்னா ஒரு வேளை சமைச்சவங்கன்னா 5 வேளை சமைச்சாங்க, துவைக்கிறது பெருக்கிறது எல்லாமே பண்ணாங்க. அது பெரிய, நாங்கள் களப்பணியில இருந்ததுனால எங்களால பதிலே சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருக்குது. அதுல லலிதா மேனன் ஒருத்தவங்க கவிதை எழுதினாங்க. எப்படி எழுதினாங்கன்னா ரொம்ப சிம்பிளா, அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் அவங்க வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாங்க. உன்னிடமிருந்து நான் பாதுகாத்துக் கொள்வேன் கொரோனா வைரஸே, உன்னிடமிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன் கொரோனா வைரஸே, என் கணவன் என்று சொல்லிக் கொள்வதிடமிருந்து என்னை யார் காப்பாற்றுவது? நன்றி. என்னுடைய இந்த தலைப்பு வந்து இளைய தலைமுறையில் ஊடக இன்றைக்கு எப்படி ஒரு பங்களிப்பை செய்கிறாங்கன்றத பொதுவான ஒரு கண்ணோட்டத்திலையும், ஈழத்தில் அது எப்படி இருக்குது, ஈழத்தில் இருக்கிற பெண்கள் மத்தியில் அதுக்கு இளம் தலைமுறைகிட்ட அது என்ன மாதிரியான ஒரு செயற்பாடோடு இருக்குன்றது தொடர்பான ஒரு அறிமுகத்தையும் நான் தரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஊடக பற்றிய எல்லா செயற்பாடுகளுமே பல்வேறு நாடுகளில் பல்வேறு தளங்களில் பல்வேறு விதமாக நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக இலங்கையில் அது பற்றிய ஒரு விழிப்புணர்வு அல்லது அங்கே இருக்கிற அந்த இளம் தலைமுறையினர்களை எப்படி வெளிக்கொண்டு வரது என்றது தொடர்பான அந்த செயற்பாடுன்றது
இன்றைக்கு மிகவும் முக்கியமாக, அதுவும் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அது முக்கியமான ஒரு இடத்தை வகிச்சிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் ஊடல் பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். எல்லாருக்குமே தெரியும், பொதுவாக இளம் தலைமுறையினர் எப்படி நாங்கள் ஊடருவை பார்க்குறோம் அப்படின்றது. ஊடரு என்ற இந்த இயங்குதளம்ன்றது பரந்த தனி மனித சுதந்திர பரப்புக்களை எப்படி இந்த இளம் தலைமுறையினர்களை சுதந்திரமாகவும் தன்னிலையாகவும் செயற்படுறதுக்காக ஒரு பெரிய பரப்பை திறந்து விட்டுருக்கு. அதில் மொழி, மதம், இனம் அனைத்தையும் கடந்து அது தொடர்பான விடயங்களை எப்படி நாங்கள் பதிவு செய்யலாம்ன்றதுக்கான ஒரு ஆவணப்படுத்தலுக்கான ஒரு திறந்த வெளியாகவும் நாங்கள் இன்றைக்கு ஊடருவை பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் ஊடரு என்றது பெண்களுக்கான இடத்தை எப்படி கொடுக்குது, அல்லது அதில் ஆண்களை எப்படி அவங்க கொண்டு வராங்க, அது ரெண்டையும் இணைச்சு எப்படி இளம் தலைமுறையை உள்ளுக்கு சேர்க்கணுன்றதை அவங்க சிந்திக்கிறாங்க என்ற அந்த ஐடியாலஜி என்றது இன்றைக்கு மிக முக்கியமாக இருக்குது. அதை குறிப்பாக அவங்களோட சேர்ந்து வேலை செய்த அந்த ஒரு வருட காலத்தில் நான் உணர்ந்த அனுபவங்களோடையும் நான் அதை சொல்ல ஆசைப்படுறேன். எப்படி நாங்கள் அணுகணும், அதில் எங்களோட கல ஆய்வுகள் எல்லாம் எப்படி இருந்ததுன்றது ஒரு மிகப்பெரிய அனுபவம் எங்களுக்கு இந்த வயசுலன்றது. அந்த அடிப்படையில் பெண்களின் தனித்துவமான இருப்பையும் அவன்ற தொய்வுறாத ஆளுமையும் தொடர்ந்து நிலைநிறுத்தி செல்றதுக்கு பல்வேறு போராட்டங்களுக்கு ஊடாக வழிவகுத்து தந்திருக்கு ஈழத்தில் இந்த ஊடரு என்றது. குறிப்பாக ஊடரு இணையதளத்தில் இன்றைக்கு நாங்கள் எவ்வாறான செயற்பாடுகளை செய்யலாம் என்றதுக்கான ஒரு வழிவகை, இன்றைய தலைமுறையினர் எப்படி அவங்களோட ஆக்கங்களை அல்லது அவங்களோட கட்டுரைகளை அல்லது அவங்களோட வெளிப்பாடுகளை பதிவு செய்கிறதுக்கு. ஏன்னா நார்மலாகவே எல்லாரும் இன்றைக்கு ஃபோனோட தான் இருக்கிறோம், கம்ப்யூட்டர் இல்லாமல் எங்களால் இயங்க முடிகிறது கூட இல்லை. அந்த அடிப்படையில் அதுக்கு ஏதுவான ஒரு வழிவகை அங்கே இருக்குது. உங்களால் முடியுமா, உங்களோட ஆக்கங்களை நீங்கள் தாரீங்களா, கண்டிப்பாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம். அதில் நீங்கள் ஒரு சின்ன குறிப்பு எழுதி இருந்தால் கூட அதில் இருக்கிற அர்த்தங்களை நாங்கள் எப்படி பார்க்குறோம்ன்றது கூட அதில் நாங்கள் பேசுகிறதுக்கான ஒரு தளமாக நாங்கள் ஊடரிட தளத்தை பார்க்குறோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடரிட வெளியீடுகள். குறிப்பாக இந்த ஊடரு என்றது பல்வேறு வெளியீடுகளை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதில் முதலாவது ஊடரு அனைத்துலக பெண்களின் படைப்புகள் தொகுப்பு என்ற ஒரு தொகுப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இதை கூடத்தான் ஒரு வகையில் இந்த ஊடரு தொடர்பான வரலாறு என்றது கட்டப்படுது. எப்படி நாங்கள் அந்த வரலாற்றை பார்க்குறோம், அதை பார்த்துட்டு அதை புரிஞ்சு அதுக்கு பிறகு எப்படி அவங்களோட செயற்பாடுகளுக்குள்ள நாங்களும் உள்வாங்கப்படுறோம்ன்றது முக்கியம். அவங்களோட 2வது படைப்பானது என் கவிதைக்கு எதிர்த்தல் என்று தலைப்புவை, அதாவது என்னோட கவிதைக்கு அது நான் எதிர்க்கிறேன் என்ற தலைப்பணியீடு என்றது. அவங்களோட 3வது வெளியீடு மை என்றது ஊடரு இணையதளத்தில் வெளியான அந்த கவிதைகளை தொகுத்து அதை ஒரு தொகுப்பாக அவங்க வெளியிட்டாங்க. அதாவது ஹாட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி, நீங்கள் வச்சு படிக்கக்கூடிய மாதிரி. அடுத்து 4வது இசைப்புளியப்பட்ட வீணை என்றது இலங்கையில மலையகத்தில் வாழ்ற பெண்கள் தொடர்பான கவிதைகளை சேகரித்து அங்கே இருக்கிற கவிஞர்களை போய் மீட் பண்ணி அவங்களோட தொகுப்புகளை எடுத்து அவங்களோட கூடிய ஒரு கல ஆய்வை மேற்கொண்டு அதை கூட பெறப்பட்ட தொகுப்பு செய்யப்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள் இன்றைக்கும் இலங்கையில செய்து கொண்டிருக்காங்க. அதாவது இந்த புத்தகங்கள் எப்படி ஊடரிட இந்த வெளியீடுகள் வந்துட்டு இருக்கோ அந்த வெளியீடை வச்சு பல்கலைக்கழகங்கள் அது மேல்மட்டங்கள்ல ஆய்வு செய்யறதுக்கான நிலவரங்களும் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இவங்களோட 5வது வெளியீடா பெயரிடப்படாத நட்சத்திரங்கள் இருக்கு. 6வதா சங்கமி என்றது ஊடரிட சங்கமி என்றது ஊடரவிட வெளிவந்த பெண்ணியம் தொடர்பான கலந்துரையாடல்களை மையப்படுத்தி ஒரு தொகுப்பா அவங்க அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த கட்டம் நாங்க நகர்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதெல்லாம் தாண்டி இந்திய ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் ஒரு தொகுப்பு ஊடர் இப்படியெல்லாம் உருவானது என்றது அந்த வரலாற்று தளத்தில் இன்றைக்கு எப்படி இந்த இளம் சமுதாயத்துக்குள்ளே நாங்கள் ஊடர்வை கொண்டு போகிறோம். இன்றைக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி பாட புத்தகங்கள் அல்லது பள்ளி பரப்புகளில் குறிப்பாக எப்படி இந்த அமைப்புகளை பற்றி பேசுறது அல்லது அமைப்புகளோட எப்படி நாங்கள் சேர்ந்து செயற்படுறது அல்லது எங்களுக்கான ஒரு தனி இடத்தை நாங்கள் எப்படி உருவாக்கி கொள்வது, அந்த மாதிரியான பல்வேறு கதையாடல்கள் அங்கே வந்துட்டுது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இப்போ பாடசாலை மட்டங்கள்லேயே ஊடருவை கொண்டு போயிட்டோம். குறிப்பாக இந்த ஊடரு என்றது இலங்கையிட பாடப்புத்தகமான தமிழ் மொழியும் இலக்கியமும் பகுதி 1ல் ஒரு குறிப்பாக இந்த ஊடரு அமைப்பு பற்றிய பதிவு என்றது இருக்கு. அதாவது பெண்களுக்காக பெண்களே நடாத்தும் இதழ் என்றும்
இணையவெளி என்றும் அதிகார வெளியினை ஊடறுக்கும் பெண்களின் குரல் என்ற முத்திரை வரிகளோடு பெண்களின் வாழ்வியலை அனைத்து கூறுகளின் ஊடாக பதிவு செய்து தரும் இதழ். இந்த இதழுக்கு ஊடா நீங்க பாடசாலை மட்டங்கள்ல இருந்தே உங்களோட செயற்பாடுகளை நீங்க பதிவு பண்ணிக்க முடியும் என்ற அந்த ஒரு கருத்தை அவங்க பாடசாலையிலேயே ஊட்டி விடுறாங்க. அது மாதிரி தான் இந்தியாலையும் நீங்க பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் 11 என்ற அந்த புத்தகத்துல தொடர்பாடல் திறன் விருத்தி, எப்படி நாங்கள் எங்களோட தொடர்பாடல் திறனை விருத்தி செய்யறது, இணையத்தோட சேர்ந்த ஒரு இதழாக்கத்தை நாங்கள் எப்படி செய்யறது என்ற அந்த அறிமுகத்தோட பாடப்புத்தகத்துக்குள்ள அதை கொண்டு போயிருக்கிறோம். அதாவது கணினி தமிழ் இயலில் இணைய இளங்களின் அறிமுகப்படுத்தும் ஒரு பகுதியாக ஊடறு இதழ் இருக்கு. அது கூட நீங்க உங்களோட ஆக்கங்களையோ அல்லது அந்த அமைப்போடு சேர்ந்து நீங்க பயணிக்க விரும்புறீங்களோ அதை நீங்க பண்ணிக்க முடியும்ன்றத அவங்க பதிவு செய்யறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா நாங்க போனோம்டா பல்கலைக்கழகங்கள்லையும் இன்றைக்கு ஊடறு பற்றி பேசுறது என்றது முக்கியமான ஒன்றா மாறிட்டு, அதாவது ஒரு கருப்பொருளாவே மாறிட்டுன்னு சொல்லலாம். குறிப்பா ஈழத்துல இருக்கிற பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல, யாழ் பல்கலைக்கழகம், பேராதனிய பல்கலைக்கழகங்கள்ல ஊடறு என்ற அமைப்பை ஒரு தலைப்பா ஒரு ஆய்வுக்கான பொருளா எடுத்து ஆய்வு செய்யற ஒரு பாங்கு என்றது அங்க இருக்கிற சமூகத்திட்ட உருவாகிட்டது. குறிப்பா உதாரணத்துக்கு நான் 2 சொல்லலாம். 2 புத்தகங்கள் எப்படி இன்றைக்கு தீசிஸ், அதாவது ஒரு கள ஆய்வா மாறி அவங்களோட இறுதி தேர்வுக்கு அவங்க அதை சப்மிட் பண்ற அளவு ஒரு கட்டத்துக்கு அது ஒரு கள ஆய்வுக்கான விடயமா போயிட்டு. உதாரணமா இலங்கையில் இருக்கிற பேராதனிய பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி இசை புலியப்பட்ட வீணைகள் என்ற அந்த புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்துல பெண்ணியம் தொடர்பான விடயங்களை எப்படி பேசி இருக்கிறாங்க, அதுல அந்த சாயல் என்ன மாதிரி இருக்கு என்ற தொடர்புல ஒரு தீசிஸ் பண்ணியிருக்காங்க. அதுல தொடர்ச்சியா இன்னொரு மாணவி பெயரிடப்படாத நட்சத்திரங்கள் என்ற அந்த புத்தகத்தை எடுத்து அதையும் ஒரு ஆய்வுக்கான பொருளா மாத்தி அவங்களோட இறுதி தேர்வுக்கு சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இந்த பாடசாலையிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் இந்த தலைமுறையினர்கிட்ட இந்த ஊடறுவினுடைய வருகை என்றது இலகுவா சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கு இன்றைக்கு ஊடறு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஊடறு பற்றிய விமர்சனங்களும் கருத்து பயிர்வுகளும் முக்கியமா இருக்கு இளந்தமிழ். அதாவது இது எனக்கு இவ்வாறான சந்திப்பில் அமர்ந்து கொள்வது முதல் தடவை. அந்த வாய்ப்பை எனக்கு அன்புடன் அளித்த ரஞ்சியக்காரர்களுக்கு மிக்க நன்றியையும் கூறிக்கொண்டு, நான் இவர்கள் மாதிரியெல்லாம் பேச்சாளர் அல்ல, இந்தளவு தூரம் பேச மாட்டேன். என்னுடைய அனுபவத்தை பகிர்வதாகத்தான் இன்றைய இந்த அமர்வு அமையும். எனக்கு இதில் எனக்கு தரப்பட்ட தலைப்பு புலம்பெயர் பெண்கள் ஆவணப்படுத்தல், பெண்களை ஆவணப்படுத்தல் என்பதுதான். இதை நான் 3 கேட்டகரி பண்ணி உங்களோட கதைக்கலாம் என்று யோசிக்கிறேன். ஒன்று ஆவணப்படுத்தல், அடுத்தது பெண்களை ஆவணப்படுத்தல், அதிலேயும் குறிப்பாக புலம்பெயர் பெண்கள் அவர்களுடைய படைப்புகளை ஆவணப்படுத்தல் தொடர்பாக கதைக்கலாம் என்று இருக்கிறேன். இதில் இந்த அனுபவ பகிர்வு ஆவணப்படுத்தல் என்றால் என்ன என்றது பற்றி நாங்கள் கதைச்சோம் என்று சொன்னால், ஆவணப்படுத்தல் என்பது எப்போவோ தொடங்கிட்டுது, ஆனால் அது எங்களுக்கு தெரியாமல் போயிருக்குது. அதாவது ஆவணப்படுத்தல் என்ற பெயரில் அந்த செயற்பாடு தான் இதென்று தெரிந்து கொள்ளாமல் நாங்கள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டு தான் இருந்திருக்கிறோம். அதுபோல் அந்த ஆவணப்படுத்தல் வலுவானதாக இருக்கவில்லை. அதுதான் மிக கவலைக்குரிய விஷயம். அந்த ஆவணப்படுத்தல் என்றால் என்ன என்று நாங்கள் கொஞ்சம் நோக்கினோம்னா, இந்த ஆதி காலத்திலேயே தொடங்கிட்டாங்க. கற்பாறைகளில் எழுதி வைக்கிறோம். அது ஒரு விடயத்தை எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு கடத்துவதற்காக அல்லது எங்களுக்கு அடுத்ததாக இந்த பொறுப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு கடத்துவதாக இருந்திருக்கும். அப்போவே அவர்கள் தொடங்கிட்டார்கள். ஆனால் அப்போது மொழி அந்த வாரான பிரச்சனைகள் இருந்ததால் அது சரியாக கடத்தப்படாமல் இருந்திருக்கலாம். இப்படி வந்ததுக்கு பிறகு, அச்சுக்கலைகள் வந்ததுக்கு பிறகு நிறைய நூல்கள் வெளியிடப்பட்டு அவைகளெல்லாம் அந்த ஆட்சியில் இருந்த அரசர்கள் அவர்களால் கோயில்கள்லையும் அவங்கள அரச கட்டடங்கள்லையும் நூலகம் போல பாதுகாக்கப்பட்டு வந்திருக்குது. ஆனால் அவையெல்லாம் இப்போ எங்களுக்கு கிடைக்கத்தக்கனையாக இருக்குதான்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். இவ்வாறாக இந்த ஆவணப்படுத்தல் இயற்கை வழியில், இயற்கையால், போர்கள், செயற்கை காரணிகள் போன்றவற்றால்
இந்த எங்களுடைய கடந்த காலத்துக்குரிய வரலாறுகள், கடந்த காலத்துக்குரிய செயற்பாடுகள் எல்லாமே அழிக்கப்பட்டு தான் வந்திருக்குது. அதால் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் எங்களோட கைக்கு கிடைக்காம போயிருக்குது. இந்த இப்படியான ஒரு விஷயத்தால் எங்களுக்கு எங்களுடைய அடிப்படை வரலாறுகள் தெரியாமலே போயிருக்குது. அப்போ இந்த ஆவணப்படுத்தல்ன்றது மிக முக்கியமான ஒன்றான விஷயமாக தான் நாங்கள் இப்போ பார்க்க வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இதுவரைக்கும் நடந்த விஷயங்களில் பலவற்றை இழந்துட்டோம், தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி எங்களுக்கு பின்னுக்கு வர சந்ததியும் நாங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய சமூகம் போராடி கொண்டு வந்த விடயங்கள், அதாவது இப்போ நாங்கள் பெண்களாக இருக்கிறோம், எங்களுடைய உரிமை சார்ந்து நாங்கள் எழுப்பிய குரல்கள், எங்களை போல எங்களுடைய சகோதரிகள் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்கணும், அந்த விஷயங்கள் கூட எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு போய் கிடைக்காம போயிடும். ஒரு ஆவணப்படுத்தல் இல்லாமல் போனோம். எங்களுடைய எதிர்கால சந்ததி எங்களுடைய கடந்த கால சந்ததியிலிருந்து நாங்கள் கொஞ்சம் வலு குறைஞ்சவர்களாகத்தான் இப்பொழுது இருக்கிறோம். எங்கள் மனதளவில் அவர்கள் ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறார்கள், நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார்கள், ஆனால் அது பதிவில் இல்லை. அது மாதிரி இப்போ நாங்கள் செய்கிற விஷயம் அடுத்த சந்ததிக்கு போகாட்டால் அவர்களும் வலுவிழந்தவர்களாக போய்விடுவார்கள். அப்போ ஆவணப்படுத்தல்ன்றது நிச்சயமாக முக்கியமான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. சரியான ஒரு ஆவணப்படுத்தல் இருந்திருந்தால் சில நாடுகளில் இடம்பெற்ற போர்கள் கூட நடைபெறாமல் போயிருக்கிற சந்தர்ப்பம் வந்திருக்கு. இந்த வரலாறுகள் திரிவுபடாமல் சரியாக கிடைக்கப்பட்டிருக்கும். அதன்படி எங்களுடைய வாழ்வியல்களும் அதற்கேற்ற போல எங்களுடைய உரிமைகளுக்காகவும் நாங்கள் குரல் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அப்போது அந்த போர்கள் கூட சிலவள தடுக்கப்பட்டிருக்கலாம். இவ்வாறான ஒரு பெரிய ஒரு விஷயம் கூட ஆவணப்படுத்தல்ன்றது சரியாக இருந்திருந்தால் அது சரியாக நடந்திருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் குறிப்பாக பெண்களை ஆவணப்படுத்த அது ஏன் என்று பார்ப்போம். இப்போ இது என்ன பொறுத்தமில்லை, இது 2வது செஷன் என்று சொல்லலாம். காலமாக நாங்கள் ப்ரஷ் பண்ணக்கு முன்னமே அங்கே ஒரு செஷன் முடிச்சிட்டோம். எனக்கு பெரிய ஆர்வமாக இருந்தது. நான் எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாரும் கதைக்கிறத கேட்டுன்னு இருந்தேன். இவ்வளோ விஷயம் நடந்துருக்குது வழியில். இதெல்லாம் பதிவில் வராட்டால் எங்களுடைய அடுத்த செயற்பாடுகள் திறன்பட செயற்பட முடியாமல் போகும். அப்போ இவ்வாறான எந்த ஒரு விஷயமுமே ஆவணப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் நிறைய போராடி கொண்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக ஏன் பெண்களுடைய விடயங்கள் ஆவணப்படுத்த வேண்டும் என்று பார்த்தா, இந்த எங்களுக்கு கொஞ்சம் முதல் நடந்த நாடகத்தில் அவள் தெளிவாக விளங்கப்படுத்தி இருந்தாள். ஒரு ஆணுக்கு இருக்கிற சுமையும் ஒரு பெண்ணுக்கு இருக்கிற சுமையும் எவ்வாறு இருக்குதுன்னு சொல்லி, ஒரு சக வாழ்வில் எல்லா பெண்களுக்கும், பெரும்பான்மையான எல்லா பெண்களுக்கும் இருக்கிற சுமை ஒரு ஆணை விட அதிகம். அவர்கள் அவ்வளோ சுமையையும் கடந்து கொண்டு தான் தங்களுடைய செயற்பாடுகள், தங்களுடைய படைப்புகளை இந்த உலகத்துக்கு தந்து கொண்டு இருக்கின்றன. அப்படியான ஒரு பெண்ணுடைய படைப்பு என்ன நடக்குமெண்டா, பொருளாதார ரீதியாக அல்லது அவளுடைய குடும்ப சூழல் அதுகள் பொருத்தமில்லாததாக அமைந்தால் அந்த படைப்பு வெளிவராமலே போயிடும். ஒரு மிக காத்திரமான படைப்புகள் அவர்களுள்ளே இருக்கும். ஆனால் அவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை சூழல் அவர்களுடைய படைப்புகளை வெளிவராமல் தடுத்துவிடும். ஆனால் ஆண்களுடைய படைப்புகள் பெரும்பான்மையாக வெளிவந்துவிடும், இலகுவாக, பெண்களோட ஒப்புடைகளை இலகுவாக. அப்போ இங்கே நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு பெண்களுடைய படைப்புகளும் வெளிவர்றதுக்கு, அவர்களுடைய ஆளுமைகள் வெளிவர்றதுக்கு நிச்சயமாக செயற்பாடுகளை மேற்கொள்ளப்பட வேண்டி இருக்கு. இந்த படைப்புகள், பெண்களுடைய ஆளுமைகள், இவை இரண்டும் எவ்வாறுன்னு சொன்னால், ஒரு பெண்களுடைய படைப்பு எழுத்தாக இருக்கலாம், கலை கலாச்சாரம் சார்ந்த நிகழ்வுகளாக இருக்கலாம், நாடகங்கள் போன்றவை, நாடகங்கள், இசை, நடனம், அவை போன்றவை, சித்திரம், அந்த மாதிரியானது. அவர்களுடைய திறமைகள், அச்சுப்படுத்தக்கூடிய திறமைகள், அவை வெளிவருவது ஒரு விடயம். இன்னொரு விடயம் அவர்களுடைய செயற்பாடுகள். அது எவ்வாறு வெளிவரும் என்று சொன்னால், அதுக்கான பதிவுகள் மிக குறைவு. ஒன்றில் எழுத்தால் பதிவு செய்யப்பட வேண்டும், அல்லது எங்களுடைய இந்த வாய்மொழி வரலாறு என்கின்ற ஒரு விடயத்தால் பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த வாய்மொழி வரலாறு பதிவு செய்யப்படும் பொழுது, அவை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு கடத்தப்படும் பொழுது, என்னுடைய இந்த கடந்த 2 வருட அனுபவத்தில் நான் கண்டு கொண்டது,
ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற அந்த ஆளுமை எப்படி கிடைச்சேன்னா அவை புறக்கேக்கே வரையில்லை. அவையும் ஒவ்வொரு தளத்திலையும் போய் முட்டி போராடி அடிபட்டு அடி வாங்கி பின்வாங்கி திருப்ப அந்த காலை திருப்ப முன்னுக்கு வச்சு நிறைய கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தாங்க. அதற்குள்ளே அந்த போராட்டம், தனக்கு தானே ஏற்படுத்தி கொண்ட போராட்டம், அந்த போராட்டத்தில் அவங்க இருந்த விடாமுயற்சி இதனுடைய எதிர்கால சந்ததிக்கு கட்டாயம் பரப்பப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனையோ தற்கொலைகள் ஏன் செய்கிறார்கள் என்று கேட்டால் அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஒரு மிக சிறிய விடயத்துக்காக டப்புன்னு மனமுடைஞ்சு உடனே தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வது. தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வதற்கு பேர் தான் தற்கொலை. தன்னுடைய உயிரை மிக வீணாக, இந்த பெருமதி மிக்க உயிரை மிக வீணாக இழந்து கொள்வது மிக கவலைக்குரிய விஷயம். இந்த வாய்மொழி வரலாறுகள் மூலமாக நாங்கள் ஒருவருடைய வரலாறை எங்களுடைய உலகத்துக்கு கொண்டு வரைக்குள்ள, அதை பதிவாக்கி கொண்டு வரைக்க, அது எங்களுடைய எதிர்கால சந்ததியின் கையில் கிடைக்க, அவைக்குள்ளேயும் ஒரு மன ரீதியான தைரியம் ஒன்றை நாங்கள் கொடுக்குறோம். எப்படின்னு இதுதான் வாழ்க்கை, இவ்வாறு தான் போராடி ஒவ்வொருத்தர்களும் முன்னுக்கு வந்தார்கள். அவர்கள் போராடும் போது கை கொடுப்பதற்கு யாரோ ஒருவர் இருந்தது போல எங்களுக்கும் கை கொடுப்பார்கள் போன்ற விடயங்களை நாங்கள் இந்த வாய்மொழி வரலாறு மூலமாக மிக காத்திரமாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான சூழலில் எங்களோட பெண்களில் ஒன்று எங்களுடைய அதே இடத்துல இருந்து நாங்கள் போராடி கொள்வது. இன்னொரு மிக கடினமான விடயம் புலம்பெயர் பெண்கள். புலம்பெயர் பெண்களுடைய படைப்புகள் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், ஜோகியக்கா சொன்ன மாதிரி இங்கேருந்து வழி கிடைக்க வார வருஷம் வீடு கட்டுறோம் என்று சொல்லி ஒரு மனக்கோட்டையோட வலிக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் புலம்பெயர்ந்து போக எங்களுடைய வாழ்க்கை இன்னொரு நாட்டுக்கு போனால் மிக அமைதியாக சந்தோஷமாக அமையும் என்று நம்பித்தான் அந்த எங்களுடைய புலம்பெயர் பெண்கள் போகிறார்கள். அவர்கள் திருமணம், வேலை வாய்ப்பு, தன்னுடைய குடும்பத்துக்காக, அவ்வாறான கல்விக்காக, அவ்வாறான சூழலில் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து போகிறாங்க. அங்கே போனால் அவைக்கு டோட்டலாக எல்லாமே மாறும். அவர்கள் இங்கே வாழ்ந்த வாழ்க்கை, இருந்த சூழல், உணவு முதல் கொண்டு பழக்க வழக்கம் சகலதுமே மாறும். ஒரு காலநிலை மாற்றங்கள், இவ்வாறான சகல நிலைமையும் மாறக்குள்ள அங்கே அவங்க உடல் ரீதியாக உள ரீதியாகவே அங்கே போராட வேண்டி இருக்குது. இவ்வளோ போராட்டத்துக்கையும் அங்கே அவங்களுக்கு கிடைக்க போகிறது இன்னும் நிறைய மன அழுத்தமான விஷயங்கள். ரேசிசம், பிடிச்ச வேலை இல்லை, வேலையில் அவருக்கு சரியான ஊதியம் இல்லை, அதுலேயும் அங்கே கிடைக்கிற மன அழுத்தங்கள். வேலையில் இங்கேருந்து நல்ல கல்வியை கற்றுட்டு போயிருக்க அங்கே அதுக்கு பொருத்தமான வேலை இல்லை, பிடிக்காத ஒரு வேலையை கட்டாயமாக வந்துட்டோம்ன்றக்காக செய்கிறங்கிற பெண்கள், அங்கே போயிட்டு குடும்ப வாழ்க்கையில் ஏமாற்றப்படுற பெண்கள், அங்கே வன்முறைக்குட்படுற பெண்கள், வன்முறையாளராக மாற்றப்படுகிற பெண்கள், அவர்களை பற்றி கூட நாங்கள் யோசிக்க வேண்டும். எதற்காக அவர்கள் அவ்வாறு மாற்றப்படுகிறார்கள்? இவ்வாறான பெண்கள் இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலும் ஒரு படைப்பை வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் அது மிக பெருமதி வாய்ந்த படைப்புகள். இவ்வாறான படைப்புகள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும். இந்த ஆவணப்படுத்தல் என்ற விஷயத்தில் கவனம் செலுத்துறது மிக குறைவாக இருந்தது. அதுக்கு ஒரு தளத்தை ஊடக அமைத்து தந்திருக்கிறது. அதுவும் இன்றைக்கு 17 வருடங்களுக்கு முன்னாகவே தன்னுடைய செயற்பாடுகளை ரஞ்சியக்காரர்கள் தொடங்கி ஊடகத்தை அறிந்தவர்கள் அதில் தங்களுடைய பதிவுகளை பதிந்து, நான் 2017 என்னுடைய தீசிஸுக்காக ஊடகத்தை பற்றி எழுதியிருந்தேன். ஆனால் எனக்கு ஊடகவையோ ரஞ்சியக்காவையோ பழக்கம் இல்லாத சூழலில் அந்த தீசிஸுக்காக அந்த டாப்பிக்கை எடுத்து நான் எழுதியிருந்தேன். அதுக்கு பிறகு அது ஒரு அருமையான சந்திப்பு அவர்களோட சந்தித்து கொண்டது. அதுக்கு பிறகு ஒரு செயற்பாட்டுக்காக, இந்த ஆவணப்படுத்தல் செயற்பாட்டுக்காக ரஞ்சியக்கா ஊடாக
தன்னுடைய நிதி பங்களிப்பை வழங்குவதற்காக நூலக நிறுவனமூடாக இணைந்து இலங்கையில் தனது செயற்பாட்டை ஆரம்பித்திருந்தார். அந்த வேளை அந்த மிக அருமையான எனக்கு மிக பிடித்த இந்த பணி எனக்கு கிடைத்து கொண்டது. அதில் மிகவும் விரும்பி அந்த வேலையை செய்ய நான் நிறைய கற்றுக்கொண்டேன். அப்போ அதில் நான் இருந்த சந்தோஷம் அது ரஞ்சியக்காக தெரியும். அது மிக சந்தோஷமான ஒரு வேலை என்னென்னா, நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஆவணப்படுத்தலுக்கே நிறைய கற்றுக்கொண்டு போவோம். ஒவ்வொரு ஆளுமையும் வாய்மொழி வரலாறு எடுக்க நாங்கள் அதீத விஷயம் என்று சொன்னால் அதை பெருமதியே சொல்கிற அளவுக்கு இல்லை. அவ்வளோ தூரம் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொண்டு போவோம். ஆவணப்படுத்தலில் ஈடுபட்ட எனக்கே இவ்வளவு அனுபவங்கள் என்றால் அந்த ஆவணப்படுத்தலுக்குள்ளே இருக்கிற பெருமதி அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படைக்க அது எவ்வளோ பெருமதி மிக்க விஷயமாக மாறும் என்பது சொல்லிக்கொள்ளவே இயலாது. இதில் தனிய நிதி பங்களிப்பாளராக மட்டும் ரஞ்சியக்காக ஈடுபட இல்லை. அதில் அந்த செயற்பாட்டுக்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி எங்களோட சேர்ந்து சப்னா, நான், ரஞ்சியக்கா, நூலக நிறுவனம் இவ்வளவு பேரும் இணைஞ்சு அந்த செயற்பாட்டை மிக திறமையாக மிக பெருமதியுடையதாக கடந்த 2 வருஷங்கள் செய்திருந்தோம். ஆனாலும் ஒரு நிறுவனம் என்று வரைக்குள்ள சில கட்டுக்கோப்புகள் இருக்கும், ஒரு வரையறைகள் இருக்கும். அதை தாண்டி எங்களுக்கு செய்ய முடியாமல் போனதால் சில கட்டுக்கோப்புக்குள்ள அந்த ஆவணப்படுத்தலை செய்யக்கூடியதாக இருந்தது. நூலக நிறுவனம் போன்ற சில நிறுவனங்கள் அந்த ஆவணப்படுத்தலை தங்களுடைய கட்டுக்கோப்புக்குள்ள செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊடறு மிக விசேடமாக அனைத்து கட்டுக்கோப்பையும் மீறி, அதாவது ஒரு பெண் ஏதோ ஒன்று எழுதுறா, அவள் அதுதான் முதல் தடவையாக முயற்சிக்கு இருப்பாக இருந்தாலும் அதையும் பிரசுரிக்க இலங்கையிலேருந்து ஜெயசங்கர் சார், மௌனகுரு சார் அதை எல்லாம் உணர்வை பற்றி கதை கேட்க மிக சிறப்பாக கூறியிருந்தார்கள். எவ்வாறு என்று சொன்னால், ஒரு பெண்ணை உற்சாகப்படுத்தி அவருடைய முதல் பதிப்பு இதில் வெளியில் வருது என்று சொன்னால் அவருடைய சந்தோஷம், அது அந்த முகத்தில் காண்ற சந்தோஷம் சொல்ல வார்த்தைகளில் சொல்லக்கூடியதாக இல்லை. அதை ஊடறு செய்தது என்பது அந்த ஒரு மிக திறமையான செயற்பாட்டை ஊடறு தன்னுடைய ஆவணப்படுத்தலை செய்திருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் மிக மகிழ்ச்சியாக கூறிக்கொண்டு என்னுடைய ஒரே நிறைவு செய்து கொள்வதே நன்றி.